இன்றைக்கி இந்த வீடியோவில் சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன ஒர்க்லாம் பார்த்துருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி தெளிச்சு விட்டு அழகாக குட்டியாக ஒரு கோலம் போட்டாச்சு. எப்பயுமே கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே க்ளீன் பண்ணிட்டு தாங்க தூங்குவேன். அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு அந்த பால் கொட்டினது, குழம்பு சிந்தினது, சாப்பாடு அது இதுன்னு கச்சன்னு இருந்தால் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நைட்டே நீட்டாக தொடச்சி வச்சதை காலையில் எழுந்திரிச்சு லைட்டாக ஒரு டச்சப் பண்ணால் போதும். கிச்சன் எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருக்கோமோ அப்போ தான் நமக்கு அங்கே நின்று சமைக்கிறதுக்கே ரொம்ப பிடிக்கும். கிச்சன் நல்லா தொடச்சாச்சு. இப்போ ப்ரஷ் பண்ணிவிட்டு அடுத்து பால் காய்ச்சிடலாம். பாலை நல்லா காய்ச்சி சூப்பரான ஒரு சன்ரைஸ் காஃபி ரெடி. எனக்கு மட்டும் ஸ்பெஷல் காஃபி, மற்றவங்க எல்லாத்துக்கும் டீ. காஃபியை குடிச்சிட்டு தான் மற்ற எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ அடுத்து டிஃபனுக்கு ரெடி பண்ணணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லிங்க. இட்லி ஊற்றிட்டு இங்கிட்டு வந்து தக்காளி சட்னிக்கு ரெடி பண்ணணும். எப்பயும் சண்டேனா நான்வெஜ் எடுப்போம். இந்த வாரம் நான்வெஜ் எடுக்கல. இப்போ வாங்க எப்படி தக்காளி சட்னி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளான தக்காளி சட்னி. ஒரு மிக்ஸி ஜாரில் 3-4 தக்காளி பழம் நறுக்கி எடுத்துக்கோங்க. அதில் 10 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, 1/4 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்னும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சட்னியை உள்ளே சேர்த்து 10 நிமிஷம் போல் நல்லா கொதிஞ்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆவி பறக்க சூடாக இட்லி தக்காளி சட்னி ரெடி. நெக்ஸ்ட்டு குட்டீஸ்க்கு வந்து கேழ்வரகு களி பண்ணணும். கேழ்வரகு நைட்டே ஊற வச்சுட்டேன். மறுநாள் காலையில் அதை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி பால் எடுத்து அந்த பாலில் லைட்டாக பசும்பாலும் சேர்த்து இது போல் நல்லா களி பண்ணி எடுத்துக்கணும். அதையும் தட்டில் போட்டு ஆற வச்சாச்சு. அடுத்த வேலை செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும். காலையில் எழுந்திரிச்சு எல்லோ கலர் ஃப்ளவரை பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கனால சும்மா குட்டி குட்டி பாட்டில் வந்து துளசி, கத்தாழை, மிளகாய் செடி, வெங்காயம், செவ்வந்திப்பூ, ரோஸ் செடி, பச்சை மிளகாய்லாம் நான் வச்சுருக்கேன். இந்த செடிகளுக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு அடுத்து தக்காளி சாதம் தான் மதியம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மிளகாய், புதினா எல்லாத்தையும் நம்ம வீட்டு செடியிலேருந்தே பறிச்சுக்க போகிறோம். அடுத்ததாக புதினா பாருங்கள். அந்த ரோஸ் செடியிலே கொஞ்சம் கொஞ்சம் நட்டு வச்சுருக்கேன். சூப்பராக தலை இருக்குது. இதிலேருந்து தேவையான அளவுக்கு புதினா, பச்சை மிளகாலாம் பறிச்சுட்டு நேராக இந்த கிச்சனுக்கு வந்து தக்காளி சாதத்துக்கு ரெடி பண்ணிடுவோம் தான். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, ஏலக்காய், நட்சத்திரப்பூ, கிராம்பு, பட்டை, இது அந்த வெங்காயம், தக்காளி, சீரகம், சோம்பு பேஸ்ட், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். அவ்வளோதாங்க. தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளான தக்காளி சாதம் சுவையாக. குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. 3 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், ஒரு நட்சத்திரப்பூ, 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இதில் 2 பச்சை மிளகாய், நம்ம பறித்து வச்சுருக்க புதினா இலையை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வெங்காயம், தக்காளி, சீரகம், சோம்பு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் உள்ளே சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா அடி பிடிச்சிடாமல் கிளறி விட்டுட்டே வாங்க. அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி சாதத்துக்கு கனிஞ்ச தக்காளினா ரொம்ப நல்லாயிருக்கும். 6லேருந்து 7 தக்காளி போல் நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ அந்த தக்காளி நல்லா சாரோடு நல்லா வெந்து வரணும். இது நல்லா குழஞ்சி வேகிறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு. கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே வரணும்.
இப்போது எந்த படியில் அரிசி எடுத்துருக்கோமோ அதே படியில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அரிசி தேவையோ அந்த அளவுக்கு அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா தனியாக ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் போல் நல்லா ஊறுனா அரிசி நல்லா புல புலன்னு இருக்கும் குக்கரில் பண்ணுறனால. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் 1 படி அரிசி ஊற வச்சுருக்கேன், 3 படி தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை நம்ம உள்ளே சேர்க்கணும். இப்போது அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விதை இல்லாமல் அதோட சாறையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். 3 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிளாக பண்ணுறது. லைட்டாக மேலாக நெய் போட்டுக்கோங்க. இன்றைக்கி தக்காளி சாதத்துக்கு சைட் டிஷ் தயிர் வெங்காயம் முட்டை கிரேவி பண்ணியிருந்தேன். பலாப்பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் நேராக பலாப்பழம் கடையில் போய் ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோம். எங்கள் வீட்டில் பலாப்பழம் வாங்கினா எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நானே அதை அறுத்துருவேன். இன்றைக்கி வாங்கின பலாப்பழம் கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தாங்க, ஆனால் சாப்பிட அல்வா மாதிரி உள்ளே போயிடுச்சு. ஏன்னா பலாப்பழம்னாலே சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பலாப்பழம்லாம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்காமல் நேராக துணி துவைக்க மொட்டை மாடிக்கு போயாச்சு. 2 நாள் ட்ரெஸ் துவைக்கல, 3 பக்கெட் ட்ரெஸ்ஸு தனித்தனியாக ஊற வச்சாச்சு. எல்லாத்தையும் ஊற வச்சு துவைச்சி காய போட்டு கீழே வந்து பலாப்பழம் நிறையா இருந்தது. அக்கம் பக்கம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு அதில் ஒரு பலாப்பழம் அல்வாவும் சூப்பராக பண்ணியாச்சு. ஈவினிங் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக ஒரு ரெஸ்ட்டு தாங்க. சண்டே காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற வேலை ஈவினிங் 6 மணியோடு நம்ம வேலை முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.